ப்ளூடூத் ஹெட்ஃபோனை வந்து எப்படி நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். அதாவது உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்கள் புதுசாக ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கியிருப்பீங்க. இதை வந்து உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல இது ரெண்டுத்தையும் வந்து வெளியே எடுத்துக்கங்க. இது மாதிரி ரெண்டுத்தையும் வெளியே எடுத்துகிட்டு இது க்ளோஸ் பண்ணிக்கங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை சைடில் வச்சுக்கலாம், இல்லாட்டா வந்து கையில் கூட வச்சுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுமாதிரி நம்ம வச்சிடறோம் ரெண்டுத்தையும். வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபோனுக்கு போகிறோம். நம்ம ஃபோனில் போய்ட்டு இங்கே ஸ்க்ரோல் பண்ணுங்களா, ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளூடூத்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி ஆன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. ஆன்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பேர் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ப்ளூடூத் சிம்பிள் தெரில அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே செட்டிங்ஸுக்கு போகிறோம். இங்கே செட்டிங்ஸில் போய்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கு பார்த்தீங்களா, இந்த கனெக்ஷன்ஸ் மேலே அப்படி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ப்ளூடூத்னு சொல்லிட்டு இது மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ப்ளூடூத் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அந்த பேர் வந்து காமிக்குது. இந்த ஹெட்செட் பேர் வந்து இங்கே வந்து ஸ்கேன் பண்ணும்போது காமிக்குது பாருங்களா. இது மேலே நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இதை காதில் போட்டு நின்றீங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும். அதாவது கனெக்ட் ஆகலைன்னா ஒரு சவுண்டு, கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு சவுண்டு வந்து இங்கே கேட்கும். அதை வந்து நீங்கள் ஒரு முறை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கனெக்ட் ஆகலைன்னா வச்சிங்களா ஒரு மாதிரி பீப் சவுண்டு வரும், கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி சவுண்டு வரும். அதை நீங்கள் முதல் முறையாக நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிக்கிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம்லேருந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள் இங்கே காமிக்குதுங்களா, இது நீங்கள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. பேருன்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே இங்கே பாருங்கள் கனெக்ஷன் சொல்லிட்டு வந்துருச்சு. 100% பேட்டரி வந்து இந்த ப்ளூடூத் செட்டில் வந்து இருக்குது. அது வந்து இங்கே நம்மளுக்கு காமிக்குது பாருங்கள். இது மாதிரி நம்ம இதில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது என்பதை வந்து நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். இப்போ இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணால் ரொம்ப சிம்பிள். இது ரெண்டுத்தையும் எடுத்து திருப்பி இது உள்ள இப்படி போட்டிங்கன்னு வச்சிங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்து இது டிஸ்கனெக்ட் ஆகிடும். உதாரணமாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சிங்களா, பாருங்கள் இந்த இடத்துல டிஸ்கனெக்டட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இனிமேல் இருந்து நீங்கள் சும்மா வந்து இங்கே ப்ளூடூத் எடுத்தவே போதும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இது மாதிரி நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். உள்ளே போட்டிங்கன்னா வச்சிங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது டிஸ்கனெக்ட் ஆகிடும். இன்னொரு முறை காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு முறை நீங்கள் பேர் பண்ணிங்கனாவே போதும், அதுக்கப்புறம் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆக ஆரம்பித்து விடும். இப்போ புது டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாலும் ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் ஸ்கேன் கொடுக்கும்போது வேறு டிவைஸ் வந்து காமிக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கனெக்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இவ்வளோ தான் மேட்ரு. இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா பேட்டரி பர்சன்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.